கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டிய இந்த காரியத்தை நாம் கவனித்து ஆண்டவருக்கு நேராக நம் இருதயத்தை திருப்பும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக, எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா எங்கள் இருதயத்தில் நாங்கள் காத்து பலன் தர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இணைந்துள்ள ஒவ்வொருத்தவங்களையும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையிலும் நம்ம இந்த கடந்த 7 நாட்களாக உபவாசத்தோடு கர்த்தர் எப்படி நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். நாம் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, நமக்கு எதிராக இருப்பவர்களை, நமக்கு எதிரான காரியங்களை கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்ற காரியத்தை வைத்து நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜை கேட்டோம். கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மோடு பேசினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட கர்த்தர் நமது கரத்தில் காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். Wait upon the Lord for victory, or if God wants to submit things into your hands, you got to wait upon the Lord. அவர் உங்களிடத்தில் காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றால் நாம் அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டையெடுத்து எழும்புவார்கள் என்ற வசனம் நமக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தர் ஒரு காரியத்தை அல்லது ஒரு சில காரியங்களை நமது கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய கரத்தில் காத்திருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை யுத்தம் செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா, கர்த்தர் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கவே முடியாது. கர்த்தர் செய்யும்படிக்கு அவரிடத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அவரிடத்தில் கேட்டு அறிந்து காரியங்களை செய்ய வேண்டும். பைபிள் உங்களுக்கு அநேக தேவனுடைய தாசர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் தாவீதின் மூலமாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். தாவீதின் கையில் காரியங்களை ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தார், தாவீது எப்படி கர்த்தருக்காக காத்திருந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், அதில் முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இது தாவீது கேள்விப்படுகிறார். 1ஆம் வசனம். 2ஆம் வசனம். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஸ்ட்ரைட்டாக உடனே ஓகே பெலிஸ்தர் இருக்காங்க, நம்ம போய் அதை நம்ம அடிச்சிடலாம், நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவசரப்படவே இல்லை. நேராக போய் ஆண்டவர்கிட்ட, நான் போகலாமா, நான் இதை செய்யலாமா, அவர்களை என்னுடைய கையில் நீர் ஒப்பு கொடுப்பீரா என்ற காரியத்தை தாவீது கேட்கிறார். இது முதல் தடவை கிடையாது, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். தாவீது எப்பொழுதுமே இந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் காத்திருந்து அவருடைய பதிலை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற ஒரு நபர். 3ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு
கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அவங்க பயப்பட்டதும் இல்லாமல் தாவீதோட ஃபெய்த்தையும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மட்டுப்படுத்துகிறாங்க. நிறைய நேரத்தில் நாம் கர்த்தர் செயல்படக்கூடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாலும் மனிதர்கள் நம்மை பயமுறுத்தும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகாது, இப்படி பண்ண முடியாது அப்படின்னு நெகட்டிவான காரியங்கள் வரும் பொழுது நாம் கர்த்தரிடத்தை விசாரித்ததை நினைத்து சரி ஓகே, நம்ம இருக்கிற நம்மளுடைய இந்த டைனி பிரெயின், நம்மளுடைய இந்த குட்டி மூளையை வைத்து மனிதர்கள் சொல்லும் ஆலோசனைகளையும் கேட்டு கர்த்தரிடத்தில் காத்திருந்து பெற்றது கொண்டதை கூட நம்ம என்ன செஞ்சுருவோன்னா ஒரு சில நேரத்தில் விட்டு விட்டு வழி விலகி போவதுண்டு. ஆனாலும் தாவீது தாவீதை இந்த வார்த்தைகள் பாதித்த போதும் தாவீது என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். திரும்பியும் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆண்டவர்கிட்ட திரும்பி தாவீது விசாரிக்கிறார். ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன குழந்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாலும் குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அம்மா அப்பாட்ட. அப்பா நான் செய்யிட்டா, அப்பா நான் செய்யிட்டா, அப்பா அங்கே நான் போட்டா, அப்பா நான் வந்துட்டா, செய்யதா, ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்ககிட்ட காத்திருந்து அந்த ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை செய்வாங்க. அதை போல் தாவீது அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தும் தன்னை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அடுத்து சவுலுக்கு அப்புறம் நான் தாங்கிறது தெரிந்திருந்தாலுமே கர்த்தரிடத்தில் போய் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து அவர் ஒப்பு கொடுக்கும்படி, அதாவது மற்றவர்களை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவர் எப்பொழுதுமே காத்திருந்தார். நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இந்த மாதிரி கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்லை எந்த ஒரு சம்பவத்தை, சூழ்நிலைகளை அல்லது நபரை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறோமா, இல்லை நம்மளாவே ஓனாக ஃப்ளஷில், அதாவது நம்முடைய சரீரத்தில் ட்ரை பண்ணி, நம்முடைய சுயத்தில் ட்ரை பண்ணி தோற்று போகிறோமா? இது தாவீதோட பழக்கமாக இருந்துச்சு. ஒரு தாவீதை பற்றி நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தாக்கும்போது இந்த எல்லா அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அதிகமாக தாவீது கர்த்தரிடத்தில் காத்திருந்தார், எவ்வளவு அதிகமாக தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார் என்கிறது நமக்கு தெளிவாக புரியும். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் கூட அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், அந்த 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லும், தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தேவனை என்னை எப்படி நடத்த போகிறாருன்னு நான் அறிந்து கொள்ளணும், நான் அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவர் எனக்கு சொல்லுவார், நான் எப்படி நடத்த போகிறேன்னு எனக்கு சொல்லுவார், அதை நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும், இல்லை அது எனக்கு அவர் கைட் பண்ணுவார், அது வரைக்கும் என்ன செய்யணும்னா என் அப்பா அம்மாவை நான் உங்ககிட்ட சேஃபாக வைக்கணும். இப்படி போய் ஒரு ராஜா கிட்ட அவர் சொல்லணுன்னு அவசியமா அப்படின்னா எனக்கு தெரியல. என்ன சொல்லியிருந்துருக்கலாம், இந்த மாதிரி சவுல் துரத்துறாரு, எங்கள் அப்பா அம்மாவை நீ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் எப்போ முடியுதோ அப்போ அவங்கள கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆனாலும் அவர் சொல்கிறது காரியம், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும், until I know from the Lord, அவரிடத்திலிருந்து நான் அறியும் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆண்டவர் நான் காத்திருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் சொல்லுவார், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம என்ன செய்வோம்னா நம்மளாகவே நிறைய காரியத்தில் முடிவெடுப்போம், நம்மளே எல்லா காரியத்தையும் செய்வோம். இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கல். அதாவது ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் நம்ம கேட்டு செய்கிறோமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா 50% கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை நீங்கள் அப்படி இருக்கலாம், பட் நான் ஆனாலும் சொல்கிறேன், நம்மளோட எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கலாம்.
ஆனால் தாவீதை பாருங்களேன், தேவன் தன்னை எப்படி நடத்துவார் என்று அவர் அறிந்து கொள்ளும் வரைக்கும் காத்திருக்கிறார். தேவன் எப்படி நடத்துவார் என்கிற காரியத்தை அவர் முழுமையாக கவனிக்கிறார். நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி செய்ய போகிறோம், நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம்னு நம்ம நிறைய காரியங்களை யோசிப்போம். தேவன் எப்படி என்னை நடத்துவார், தேவன் எப்படி என்னை இதிலிருந்து பாதுகாப்பார், தேவன் எப்படி ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம காத்திருக்கணும். ஸோ நம்ம அவரிடத்தில் காத்திருப்பது அவ்வளவு அவசியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, காத்திருக்கும் பொழுது நமக்கு நிறையா காரியங்களில் நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது போல் தாவீது கூட இருந்த மனுஷங்கள் என்ன செய்வாங்கன்னா நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கவர்கள், நமக்கு ஒரு காரியம் நடக்கும் பொழுது யோசிச்சு பார்ப்போம், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு தேவையானவர்கள், நம்ம நலன் விரும்பிகள், அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஏகப்பட்ட சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த சஜஷன்ஸ் நமக்கு எதிராக இருப்பவர்களுக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக பண்ணிக்கிற காரியங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது நிறைய ஷார்ட்கட்ஸ் நமக்கு அவங்க சொல்லி கொடுக்கலாம். இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் ஈஸியாக இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாம் எந்த ஒரு ஷார்ட்கட்டையும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படிப்பட்ட அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போய் சவுல் கேட்குறாரு. இந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எல்லாம் படித்து பார்க்கும்போது இங்கே சவுல் வந்துட்டுருக்கிறாரே, இவங்க என் கையில் சவுல் கையில் நான் ஒப்பு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், ஆமாம் அவன் வருவான், இவங்க உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கைடன்ஸு கேட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, தாவீது கேகிலாவை விட்டு புறப்பட்டு அங்கிருந்து சவுலுக்கு தப்பி போடுகிறார். ஸோ சவுல் அங்கேருந்து அவர் புறப்பட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே நிறுத்திட்டார் போகிறத. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் கேட்குறாரு. இப்போ தாவீதுக்கு ஷார்ட்கட், அதாவது அவருடைய பிரச்சனை, சவுலை ஆண்டவர் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்று அந்த மனுஷர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா அடுத்த அதிகாரம் நீங்கள் படிக்கும் பொழுது சவுல் பின்னாடியே துரத்திட்டு வந்துருக்கிறாரு. தாவீதும் இவரோட கூட்டமாக தப்பிச்சு அடியே போய்கிட்டே இருக்கிறாரு. இப்பொழுது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போ அவர் சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, உன் கையில் உன் எதிரியை ஒப்பு கொடுத்துட்டாரு, ஸோ யூ ஜஸ்ட் டூ இட். இந்த டைம் என்ன செஞ்சுருங்க, அவனை உங்களுக்கு நலமானபடி செஞ்சுருங்க, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவரை கொலை செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு அந்த 24ஆம் அதிகாரத்தில் சவுலை கொலை செய்ய அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாவீதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது தாவீதும் அந்த மனுஷரும் கெபியில் அந்த பக்கத்தில் இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயே கர்த்தர் என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுவே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அரித்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க, ஈஸியாக இந்த காரியத்தை முடிச்சிடலாம், உங்களோட தலைவலியெல்லாம் முடிஞ்சிடும், உங்களோட டென்ஷன் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும், கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் இது ஷார்ட்கட் அப்படிங்கிறது தெளிவாக தாவீதுக்கு தெரியும். இது கர்த்தர் நடத்துகிற வழி அல்ல. கர்த்தர் ஒருத்தவங்களை கொலை செய்து அதற்கப்புறம் அந்த காரியத்தை ஒப்பு நமக்கு கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மக்கிட்ட செய்ய சொல்ல மாட்டார் அப்படிங்கிறத அவர் தெரிந்திருந்தனால என்ன செய்கிறாருன்னா, இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, அப்பொழுது என்ன செய்கிறாருன்னா அங்கே தப்ப விடுகிறார், சவுலை தப்ப விடுகிறார். திரும்பி அவர்கிட்ட போய் சவுல்கிட்ட போய் சொல்கிறார், கர்த்தர்
எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் விசாரிப்பார். நாங்கள் ஒரு நாளும் ஒரு தப்பும் செய்யலை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. திரும்பியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் 26ஆம் அதிகாரத்துலையும் நடக்குது. 26ஆம் அதிகாரத்தில் இப்போ எங்கே இருக்காங்கன்னா அந்த ஆக்கிலாமேடு, இந்த ஆக்கிலாமேட்டில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஒரு காரியம் நடக்குது. இப்போ தாவீதோடு இருந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேக் சொல்கிறார், சரி நான் அவங்க கூட வரேன், நம்ம 2 பேரும் அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. 7ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 26:7. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ 8ஆம் வசனத்தில் அபிசாய் சொல்வதை பாருங்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்துட்டுமா என்றான். அவங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக இந்த காரியத்தை முடிக்கணும், ஒரு ஷார்ட்கட் வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன செஞ்சிடணும்னா, கர்த்தர் ஒப்பு கொடுத்துறாரு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை அவசரமாக பதட்டமாக கர்த்தர்கிட்ட ஒரு அனுமதி கேட்காம இதை நான் செய்யட்டா வேணாமான்னு ஒன்றுமே விசாரிக்காமல் அவசரப்படுகிறார்கள். ஆனால் தாவீது சொல்கிறாரு, 9ஆம் வசனம், தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அது மட்டும் சொல்லாமல் 10ஆம் வசனத்தில் திரும்பியும் சொல்கிறாரு, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் சொம்பியும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி பார்த்தீங்களா? அதாவது இதே ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட்கட் கிடச்சிருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது அவங்களாம் சொல்கிறாங்க, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சால்வ் ஆயிரும், ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஆனால் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தெரிந்த பொழுது கர்த்தருக்கென்று காத்திருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காரியங்களை பெற்றுக்கொள்கிற தாவீது அதை செய்ய மறுக்கிறார். கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறார், ஷார்ட்கட்ஸை அவர் எதிர்பார்ப்பதில்லை. அதே போல் தாவீதுக்கிட்ட இருந்த இன்னொரு விஷயம் அப்படின்னா, கர்த்தர் தாவீது கையில் காரியங்களை ஒப்பு கொடுத்ததற்கு ஒரு முக்கியமான விஷயம், தாவீது யார்கிட்டையுமே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலை. வாய்ப்பு கிடைத்த பொழுதும் அவர் அந்த ரிவெஞ்சை எடுக்கலை. எப்படின்னா, நீங்கள் அப்படியே இன்னும் ஒரு 2-3 அதிகாரங்கள் படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் நல்லா தெரியும். நம்ம ஏகப்பட்ட நேரம் இதை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், தாவீது சிக்லாகுக்கு திரும்பி வருகிறார். சிக்லாக்கு வரும் பொழுது அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய தாவீதும் அவருடைய மனுஷரோட எல்லாரோட மனைவிகளையும் குமாரரும் குமாரத்திகளையும் உயிரோடு சிறை கொடுத்து அவங்கள கொண்டு போயிடுறாங்க. இது இப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க எல்லாரும் பயங்கரமாக அழுகிறாங்க. அதாவது எப்படின்னா, தங்களுடைய ஸ்ட்ரென்த்தே போகிற அளவுக்கு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுகிறாங்க. 4ஆம் வசனம் போட்டிருக்கு, அப்பொழுது தாவீதும் அவங்களோட இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். யோசிச்சு பாருங்களேன்,
எத்தனையோ ஷார்ட்கட் இருந்துச்சு, ஈஸியாக ஜெயிச்சு, அதாவது அதை யூஸ் பண்ணி அப்பொழுதே ராஜாவாக இருக்க முடியும், ஓடு நிறுத்தி இருக்க முடியும், எத்தனையோ காரியத்தை செய்திருக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இருந்தார். இப்போ தன்னோடு கூட வந்தவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, கல் எறிஞ்சு கொல்லணும், தாவீது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறதை தாவீது கேட்டாலும் என்ன செய்கிறாருன்னா, தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுதும் he went to the feet, ஆண்டவருடைய பாதத்துக்கு தான் போகிறார். ஆண்டவர்கிட்ட தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். திடப்படுத்திட்டு ஆண்டவர் திரும்பியும் ஆண்டவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு 8ஆம் வசனத்தில், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். திரும்பியும், அதாவது இவ்வளவு இன்டென்ஸான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, தன்னை மக்கள் எந்த டைமும் அவங்க கல்லெடுத்து அடித்து தாவீதை கொல்ல முடியும். சரி, இவங்ககிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கலை. கர்த்தருடைய பாதத்தில் போகிறார், தன்னை திடப்படுத்தி கொள்கிறார். கர்த்தரோட திரும்பியும் கேட்குறார், இது நான் போகலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ ஆண்டவர் நீ போ, இது சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க போகிறாங்க. எல்லா காரியமும் கரெக்டாக நடக்குது. இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், எல்லா காரியமும் நடந்து முடிந்ததுக்கப்புறம் இப்போ அதில் எல்லாம் பயங்கரமான கொள்ளையான பொருட்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏகப்பட்ட உடைமைகள் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது தாவீது கூட போன மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதான் ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் பின்னாடி தங்கிடுவாங்க. அவங்க ஃபுல்லாக தொடர்ந்து வர முடியாமல் போயிடும். கூட போன அந்த தாவீதோட கூட போய் அவங்கள அந்த அடித்து இதெல்லாம் பண்ணவங்க, அதை கொள்ளையிட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அப்பொழுது தாவீதோடு நடந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களும் பேலியான மக்களுமாகிய எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளையுடைமைகள் அவர்களில் ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். ஸோ அவர்களோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னா, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, நாங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மனைவியும் குழந்தைகளும் கூட்டிகிட்டு போட்டோம், மற்றெல்லாம் நம்ம போய் இது பண்ணோம், ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன செஞ்சுருக்கலாம், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க என்னை கல்லறின்னு நினச்சாங்க, நீங்களும் என்ன நினச்சிங்க, சரி அவங்க வரல, இல்லை ஓகே பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஈஸியாக ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் தாவீது சொல்லிக்கிற காரியத்தை பாருங்கள், 23ஆம் வசனம், அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக வந்திருந்த அந்த தண்டை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார். ஸோ திரும்பி அதை எம்ஃபசைஸ் பண்ணுறாரு, கர்த்தர் நமக்கு இதை செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் அது பண்ணாதீங்க, அவங்களுக்கும் நம்ம அது பங்கு கொடுப்போம். ஸோ தன்னை எதிர்த்து தன்னை கல்லறிய பார்த்தவர்களுக்கும் அந்த மன்னிப்பை கொடுத்து அதை விட்டு விடுகிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. ஏன்னா அவர் கர்த்தருடைய பாதத்தை அவர் காத்திருந்தார். He had the heart to forgive those who were rebellious or rebellions to them. அதாவது அவனுக்கு எதிராக கலகம் பண்ணினவர்கள், அவனுக்கு எதிராக துரோகமாய் நினைத்தவர்கள், யோசிச்சு பாருங்களேன், கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் பண்ண தாவீதுக்கு எதிராக அவங்க திரும்பினாங்க. அப்படி இருந்தும் தாவீது அதை ஒரு பெரிய காரியமாக எண்ணலை. அது ஏன்னா he had the habit of checking with God, he had the habit of waiting upon the Lord. கர்த்தர் ஏன் தாவீதுக்கிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்தார், காரியத்தை ஜெயிக்க செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, தாவீது எந்த ஒரு ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணலை. தாவீது ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். இதற்கு அப்புறமும் நிறைய சம்பவங்கள் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், ரப்பாயிம் அந்த பாகல் பெராசிம் அந்த இடத்துல ஏற்கனவே என்ன செய்கிறாருன்னா பெலிஸ்தரை அடிக்கிறார். பெலிஸ்தர் அதுலேருந்து ஓடி போகிறார்கள். திரும்பவும் ரப்பாயிம் பள்ளத்தாக்கிலே அவர்களை காண்கிறார். திரும்பியும் போய் அடிக்காமல் என்ன செய்கிறாருன்னா கர்த்தரில் போய் திரும்பி விசாரிக்கிறார், நான் போகலாமா, நான் பண்ணலாமா, இதை அவர்களை அடிக்கலாமா, மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ நேராக போவேனா, பின்னாடி சுற்றிப்போ, முசுக்கட்டை செடிகள் எது இருந்து அந்த ஒரு மெல்லிய நீ இறைச்சலை கேட்கும் பொழுது நீ எழும்பிப்போ, கர்த்தருக்கு உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், இது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்க அருமையான வார்த்தை.
எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 2 சாமுவேல் 5:24. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீர் கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இதுதான் கர்த்தரை நாம் யுத்தம் செய்ய விடுவது. கர்த்தரை நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் காரியங்களை செயல்பட, காரியங்களை அவர் நமக்கு இடத்துல ஒப்பு கொடுக்க நம்ம அவரை அலோவ் பண்ணணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரிடத்தில் காத்திருக்கணும், அவரிடத்தில் விசாரிக்கணும். அவர் செயல்படுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கணும். தாவீது அதை ஒவ்வொரு டைமும் செஞ்சார். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் அடுத்த வருஷம் போட்டிருக்கும், கர்த்தர் தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கெசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிற ஒரே காரியம், இஃப் யூ வாண்ட் டு பி விக்டோரியஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் அவர் ஓன் வேஸ் அண்ட் ஓன் ஸ்ட்ரென்த், பிகம் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் காட். அவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நின்று பாருங்கள். நிறைய டைம் நம்ம அதை செய்யாமல் நம்ம சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக ஷார்ட்கட்டில் நமக்கு காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறனால தான் we don't have that practice. ஷார்ட்கட்ஸ் நிறைய ட்ரை பண்ணணும், உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரணும், உடனே நமக்கு தெரிஞ்சிடணும், எல்லாமே அப்படி உடனே நடக்கணும். அப்படிங்கிறனால தான் நம்ம காத்திருக்கிறதுக்கு நம்ம பொறுமை இருப்பதில்லை. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம பொறுமையாக இருப்பதில்லை. கர்த்தர் செயல்பட நம்ம அனுமதிப்பதே இல்லை. அவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறதுக்கு முன்பாகவே நம்ம போய் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருப்போம். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் அண்ட் see miracles. Miracles happen when God understands that He is your only hope. நாம் அவரை முழுவதுமாக நம்புகிறோம் என்று ஆண்டவருக்கு தெரிந்தாலே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை மிராக்கிளை செய்ய ஆரம்பித்து விடுவார். நம்ம என்ன செய்வோம்னா அதை தடுத்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக்கொடுத்தபடி நாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாமல், நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமல், அவசரமாக காரியங்களை முடிவேன்று பார்க்காம, கர்த்தர் யுத்தம் செய்ய அனுமதிக்காமல், நாம் அவர் ஒப்பு கொடுப்பார் என்று வெறுமனே சொல்லாமல் அதற்கு நம்ம எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உண்மையாக அவர் நம்ம கையில் அவர் ஒப்பு கொடுக்கும்படி நாம் அவரை அனுமதிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தாவீதின் வாழ்க்கையில் இருந்தப்பா கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த உண்மையே நோக்கி பார்த்துருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவரீர் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் எந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் இருந்து உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து உங்கள் கையிலிருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது நாங்கள் அப்பா அதற்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து